ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது நிஷ்டக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சடனாக பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து டிக்ரீஸ் ஆகிரும். நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ஒரு 3 வகையான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் ஸ்பீக்கரில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 ஆப்ஷன் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கும் போது இதில் வந்து ஒரு சில ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து டஸ்ட் அடைஞ்சிருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி நமக்கு டஸ்ட் அடைஞ்சு நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து மொபைல் வாங்கின சடனாக வராது. சரிங்களா? சப்போஸ் ஃபோன் வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஸோ இப்போ தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டஸ்ட்டு வந்து அடைஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி டஸ்ட் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்து சேஃப்டி பின் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களோட சவுண்ட் குவாலிட்டி வந்து டீசெண்டாகவே ஆயிரும். சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் 2, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனோட லிங்க் ஆகி தான் வரும். அது என்ன அப்படின்னா, அந்த மொபைல் ஸ்பீக்கரோட ஹோலில் வந்து டஸ்ட் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டஸ்ட் அடைஞ்சிருந்து அப்படின்னா நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே கொஞ்சம் ஹெவியாக டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருந்து அப்படின்னா நம்மளால் சேஃப்டி பின் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட எட்ஜ் வரைக்கும் அந்த டஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு லைட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஒரு பீப் சவுண்டை நீங்கள் ப்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பீப் சவுண்டை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஹெவியான ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிடும். சரிங்களா? ஸோ அப்படி டஸ்ட் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்பீக்கரோட அந்த ஹோல்ஸ் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அது மூலமாகவும் உங்களோட சவுண்டை வந்து நீங்கள் எகெயின் திருப்பி கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா ரேர் தான். அதிகமாக பெருசாக இந்த மாதிரி யாருக்குமே வராது. ஒருவேளை ஓல்டு மாடல் மொபைல்ஸாக இருந்துச்சுன்னா அதில் வரதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வீட்டில் தேட முடியாது. சரிங்களா? இதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்போ இல்லைனா சர்வீஸ் சென்டருக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இது எதனால் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கரில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். சரிங்களா? கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி சவுண்ட் இஷ்யூ இருக்கும். சரிங்களா? ஏன்னா மொபைலோட பாட்டம் சைடில் வந்து சின்ன தண்ணி படலாம், இல்லைனா ரெயின், அதாவது மழையில் நனையலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்பீக்கர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு விட்டு வரும். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா மொபைலோட ஸ்பீக்கரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா அவங்க மொபைலை டிஸ்அசம்பிள் பண்ணி உங்கள் ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அதுவே ஸ்பீக்கரில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வேறு ஸ்பீக்கரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மொபைலை பழைய மாதிரியாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா பழைய லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து மொபைல் ஸ்பீக்கரில் வர சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அதர் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஸோ நான் அந்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.